நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 12, அதாவது ஆவணி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை, நவமி திதி, மூல நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரங்களுக்கு உடையது. ராகு காலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலையில் 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் பகல் 10:45லிருந்து 11:45 வரை. இப்போது அணிய வேண்டிய உடை நிறம் மஞ்சள், கோல்டு, பிஸ்கட் கலரு. தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன். இங்கே சாப்பிட்றது எப்படின்னா பைனாப்பிள் அல்லது சுகர் கேன் ஜூஸ் குடிக்கலாம். இப்போது நம்ம என்னென்ன கிழமை பிறந்தால் என்ன பலன்கள்ங்கிறத பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிறந்தால் என்ன பொருள், என்ன கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒருத்தர் வெள்ளிக்கிழமை பிறந்தால் அவர் பொன் பொருள் மிக்கவராகவும், கொஞ்சம் முன்கோபம் உடையவராகவும், அலட்சியமான புத்தியை உடையவராக, எதையும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, ரொம்ப அலட்சிய சுபாவம் உடையவராகவும் இருப்பார். நல்ல கலரு, நல்ல சிவந்த மேனி உடையவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கிறது. அழகாகவும் இருப்பார். பர்சனாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். தோல்வியை கண்டு அஞ்சுபவராகவும், புகழுக்காக எதையும் செய்பவராகவும் இருப்பார். அவருக்கு தோல்வி அடையது இருந்தால் ரொம்ப பயம். அதே சமயத்தில் புகழ் வருது, பேர் வருதுன்னா எதையும் செய்பவராக இருப்பார். அடுத்து சனிக்கிழமை பிறந்த ஜாதகர் அரசியல் தந்திரம் தெரிந்தவராக இருப்பார். அதே சமயத்தில் அஞ்சா நஞ்சம் படைத்தவராக இருப்பார். எல்லோராலும் போற்றப்படக்கூடியவராகவும், நீதிமானாகவும், தர்மசீலராகவும் இருப்பார். செயலை தவிர வாய்ப்பேச்சை விரும்பாதவர். மற்றவங்களுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து வித்தை நுணுக்கங்களை, வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு உண்டான நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பவராக இருப்பார். நண்பர்களே, நாம் இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்கள் அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் நன்றாக இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கிறது. வெளிநாட்டில் உயர்கல்வி அல்லது வெளிநாட்டு உத்தியோகம் எப்படின்னாலும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகிறது. புதிய வாகனம், நிலம் வாங்க யோகம் வந்துடுச்சு. கூடி சீக்கிரம் விரைவில் அதை வாங்குவீர்கள். அடுத்து ரிஷபராசி. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். புதிய தொழில் முயற்சி, நீண்ட தூர பிரயாணம், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்க்கவும். சுப்பீரியர்ஸ் உங்களுக்கு ஓரளவு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. இளைய சகோதரம், அதாவது தம்பி அல்லது தங்கை இருந்தால் அவர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடு உண்டாக வாய்ப்பிருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மனைவியின் மூலம் பொருள் வரவும், அதாவது வாழ்க்கை துணை மூலம் பொருள் வரவும், நண்பர்கள் அவங்க மூலம் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. பண ரொட்டேஷன் நன்றாகத்தான் போகிறது. புதிய தொழில் முயற்சி அங்கிறது கொஞ்சம் தாமதமானாலும் முன்னோக்கியே நகர்கின்றது. அந்த அம்மாவோட ஆரோக்கியம் கூட ஓகே. மகள், அதாவது டாக்டர், சிறிது டல்லாக இருக்கின்றார். அடுத்து கடகராசி. கடன் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது, ஆனாலும் கட்டுக்குள் அடங்கியே இருக்கிறது. அதனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படலை. உத்தியோகம் நன்றாகவே செல்கிறது. தாய்க்கு மாத்திரம் மருத்துவ செலவு சற்று அதிகமாகிறது. சோம்பல் தனமும் கூட கூடிக்கொண்டே போகிறது. அடுத்து சிம்மராசி. வாலிப வயதில் உள்ளவர்களுக்கு காதல் உண்டாகிறது. மக்களுக்கு துணிமணி, ஃபோனு, சார்ஜரு இந்த மாதிரிப்பட்டவங்களை வாங்கி கொடுக்கறதன் மூலம் செலவு உண்டாகிறது. பட் ஓரளவு மனம் நிறைவாகவே இருக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. அஜீரணம், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து கன்னியா ராசி. அதாவது வரும் லாபத்தை சீட்டு
அல்லது வந்து மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி போன்றவற்றில் முதலீடு செய்கிறீர்கள். அதிக பிரயாணம் நிகழ்கிறது, அதனால் வந்து ஆதாயம் கூட கிடைக்கிறது. மூத்த சகோதரன் வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கிறது. பணவரவு நன்றாக இருக்கிறது. ட்ரேடிங் ஸ்பெக்குலேஷனில் கூட நல்ல லாபமே வருகிறது. அடுத்து துளாராசி. தொழில் மாற்றம் அல்லது வந்து இடமாற்றம் உண்டாகிறது. மேலே அதிகாரிகளுக்கு நல்ல ஒரு பெயரும் உங்களுக்கு மேலே பதவி உயர்வும் கிடைக்கப் பெறுகிறீர்கள். அதாவது மேலதிகாரிகளோட சப்போர்ட்டாக பதவி உயர்வு உடையக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சுப செலவுகள் அதிகமாகின்றன. ட்ரேடிங் ஸ்பெக்குலேஷன் இதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. வரவுக்கு மிஞ்சின செலவு. அருமையாக பேசி வாக்குறுதி கொடுக்குறீங்க, அந்த வாக்கை வந்து காற்றில் பறக்க விட்டுறீங்க. வெளிநாட்டிலிருந்து வந்து பணம் வருகிறது. குடும்பத்தில் வந்து அனைவரும் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கின்றனர். அடுத்து தனுசு ராசி. வேலை கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் கூட மகிழ்ச்சியுடன் செய்கிறீர்கள். உடல்நிலை கொஞ்சம் பரவாயில்ல. மனசை உறுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கின்றன. பணச்செலவு அதிகமாகவும் இருக்கிறது, அதே சமயத்தில் வரவும் நிகழ்கின்றது. அடுத்து மகர ராசி. நண்பர்களுடன் சிறு மனத்தாங்கல். உறவினர்கள் வீட்டு சுபகாரிய நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டி வருகிறது. உடம்பில் வந்து ஹீட்டு ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பல்தனம்தான். பணவரவு ஓகே, நன்றாக இருக்கிறது. மேலதிகாரிகள் உதவியாக இருக்கின்றனர். அடுத்து கும்பராசி. பகைவர்கள் கூட நண்பராக மாறுகின்றார்கள். வேலை பார்க்குற இடத்துல வந்து நல்ல பெயரும் ஊதிய உயர்வும் கிடைக்கின்றது. அன்னையின் மூலம் பொருள் வரவு உண்டாகிறது. கடன் பிரச்சனை கட்டுக்குள் அடங்கியே இருக்கிறது. அடுத்து மீனராசி. உத்தியோகத்தில் வந்து நல்ல முன்னேற்றம், பிரச்சனை எதுவும் இல்லை. மகன் அல்லது மகளுக்கு வேலை கிடைக்கின்றது. மனக்குழப்பம் நீங்கி புதிய நம்பிக்கை பிறக்கின்றது. கோர்ட்டு கேஸு விவகாரங்கள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வருகின்றன. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்லாம் வந்து ஓரளவு லாபம் கிடைக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.